ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடை காலம்லாம் முடிஞ்சு மழை காலத்தில் நம்ம இருக்கோம். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் மழை அடிச்சிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை நல்லா சூப்பராக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு சீசனில் நல்லா சூப்பராக ஒரு ஜேர்னி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீனிஷாக அண்ட் தென் பக்கத்தில் ஏதாவது ஒரு பீச் லொக்கேஷன் மாதிரி பீச் ஸ்டே மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே, அதுவும் நீங்கள் போகிற வழியில் அந்த ட்ரெயின் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லாகவே நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுங்க, அதை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி தென்னை மர தோப்புங்க, அதை சுற்றி இந்த மாதிரி வயல்வெளிங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்டாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்றது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி மகாராஷ்டிரா வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட் உங்களுக்கு நீண்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான லொக்கேஷன் இது. ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி நாம் இந்த இடத்துல எங்கெங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம், என்னென்ன முக்கியமான இடம் இருக்குது, மெயினாக கர்நாடகா அண்ட் கேரளாவில் என்னென்ன இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் செகண்ட் வாங்க மக்களே. ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னா, மங்களூர் சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தாங்க. நீங்கள் மேங்களூருக்கு பை ட்ரெயின் மூலிமா நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சேலத்தில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா பை ட்ரெயின் மூலிமா நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். நைட் ட்ரெயின் நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ரூட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட் அப்படின்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரூட்டு தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் போகிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரையான ஏரியாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்கும். அதுவும் இப்போ மழை காலம் இல்லை, அப்படியே எப்பயுமே அப்படியே அந்த ஒரு லைட்டாக ஒரு மிஸ்டோடவே எப்பயுமே இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மேங்களூர் வந்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் 2 இடத்துக்கு நீங்கள் போகணும். ஒன்று உடுப்பி, 2வது முருடேஸ்வர் டெம்பிளுங்க. இந்த 2 இடம் மஸ்ட்டு. நீங்கள் ஸ்டேயிங் பார்த்தீங்கன்னா மேங்களூர்லேயே இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உடுப்பியில் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க. நாம் இப்போ மேங்களூர்லேருந்து உடுப்பிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 hours தான். இதுதாங்க உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்மெண்ட்ரி இருக்குது, ஏசி டார்மெண்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏசி ஷூட் ரூம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து புக் பண்ணிக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்லேயே புக் பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கே கூட புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் சிட்டி என்ட்ரன்ஸில் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து மால்பே பீச்சுக்கு 5 kilometers. அண்ட் தென் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுவும் ஒரு 5 kilometers. ஸோ சென்டராக இருக்கிற மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு 100 years ஒரு ஓல்டு ப்ராப்பர்ட்டியாக அதை இந்த மாதிரி ஹோட்டலாக ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகிறப்பயே நல்லா கிராண்டியராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டதுனால ஏர்லி செக்இன் கேட்டிருந்தோம், அவங்களும் கொடுத்துட்டாங்க. உடுப்பியில் மெயினாக பீச்சஸ் நிறையா இருக்குது. அதில் மெயினாக இந்த மால்பே பீச்சை சொல்லலாம். இந்த மால்பே பீச் உண்மையாலுமே தரமாக இருக்குங்க. உள்ளே ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இந்த மால்பே பீச்சு. இங்கே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 1 day ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இந்த மால்பே பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிட்டி சென்டர்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் இந்த மால்பே பீச் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் தென் இந்த ஒரு சென்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கும். இந்த ஐலாண்ட் பற்றினா ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த மால்பே பீச் ஒரு தரமான ஒரு லொக்கேஷனுங்க. நீங்கள் இந்த மால்பே பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. நீங்கள் செகண்ட் டே மால்பே பீச்லேருந்து அப்படியே நீங்கள் பக்கத்தில் இருக்க முருடேஸ்வர் டெம்பிளுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் போகிறப்பவே முருடேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோபுரமும் சிவன் ஸ்டாச்சுவும் உங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக பீச் ஓரத்தில் இருக்குது. நம்ம அதை போய் பக்கத்தில் பார்க்க போகிறோம். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறையா தெலுங்கு படம், கன்னட படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய தமிழ் படத்தில் அச்சம் என்பது மனமேடு அந்த படத்தில் கூட இந்த ஸ்டாச்சு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கிற ஒரு சிவனுங்க. இது கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட இது ஒரு டாப் 3ல் இருக்கா, ஹையஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிவன் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த சிவன் ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் பார்க்குறது இந்த வியூ இல்லாமல் இன்னொரு வியூ அந்த கோபுரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
அந்த ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோபுரத்து மேலே லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ வந்து சூப்பராகவே இருக்கும். அதுவும் சன்செட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நாங்கள் சன்செட்டுக்கு தான் போனது. க்ளவுட்ஸ்னால சன்செட் சரியாக பார்க்க முடியல. சன்செட் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இது இந்த கோபுரத்துலேருந்து இந்த பீச்சை பார்க்குற வியூ தான் இது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு லொக்கேஷன் அப்படின்னா நான் இந்த முருடேஸ்வர் டெம்பிளை சொல்லேன். நீங்கள் ஆன்மீகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகமாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான லொக்கேஷன் அப்படின்னாலும் முருடேஸ்வர் டெம்பிள் சொல்லலாம். அப்படியே ஃபர்தராக அங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே இல்லை சேம் டேவே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் முருடேஸ்வர் டெம்பிள்லேருந்து இல்லைனா உடுப்பிக்கு போகணுன்னா உடுப்பிக்கு போய்க்கலாம். இல்லைனா அங்கேருந்து டேரெக்டாக மேங்களூர் போகணுன்னாலும் மேங்களூர் போய்க்கலாங்க. ஏன்னா ரிட்டன் ட்ரெயின் நாங்கள் மேங்களூர்லேருந்து தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மேங்களூர் போனோம். நாங்கள் போன டைமில் தீபாவளினால நல்ல ஃபெஸ்டிவல் டைமாக இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு லைட்ஸு அந்த மாதிரி ஒரு ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ நம்ம போயிட்டு உள்ளே ஏதாவது திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பஜாஜ் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தோம். மேங்களூர் மெயின் பஜாஜ் ஸ்ட்ரீட் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த பேக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக் ஐட்டம்ஸு இந்த லேடிஸுக்கு தகுந்த மாதிரி நிறையா வந்து அவங்க இந்த ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா கிடைக்கும். அப்படியே ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மால் இருந்துச்சு. அந்த மால்குள்ளார போனோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அங்கேவே உடுப்பிலே பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால மேங்களூரில் நாங்கள் பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ இங்கே வந்து நாங்கள் போகிறப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. மால் நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. பயங்கர ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னையில் இருக்கிற அந்த பெரிய மால் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குமோ வெஸ்ட் சைடு பேந்தலூன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு சப்போஸ் எதாவது ஷாப்பிங் வேணும், ஏதாவது நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் பண்ணலாம். பட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம ஊர்லேயே இருக்குது. ஸோ இங்கே இருக்க என்ன கலெக்ஷனோ அதே தான் நம்ம ஊர்லேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தேவையில்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் டேக்கு போடுறதுக்கு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாள் வந்த அன்றைக்கே பெங்களூர் போயாச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஸோ உடுப்பியில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சூப்பராக எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் போனேன். பாருங்கள் ஸ்டார்பக்ஸ்லாம் இப்போ செலத்துக்கே வந்துடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் இருக்குது. பட் அப்படி அங்கே போய் என்ன தான் குடிக்கிறது நமக்கு தெரியல. காஃபி 250 ரூபான்னு சொல்கிறாங்க. நல்ல மால் நல்லா சூப்பராகவே பெருசாகவே இருந்துச்சுங்க. நான் ஃபீனிக்ஸ் மால் பார்த்துருக்கேன் சென்னையில் போகிறப்ப. ஸோ அந்த மால் அந்த செட்டப்ஸில் தான் இருந்துச்சு. ஸ்பாரு இருந்துச்சு, ஸ்பாரு, பேந்தலூன்ஸு, ஜூடியோ எல்லாமே இருந்துச்சு. ஜூடியோவில் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு மெக்டொனால்ட்ஸ். எங்கே போனாலும் மெக்டொனால்ட்ஸில் இருக்க அந்த ஐஸ்கிரீமும் அண்ட் தென் அந்த மெக்ஃப்ளூரிக்கும் நான் பயங்கர ஒரு ஃபேனு. அங்கே போனேன் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். அதேமாதிரி அங்கே போயிட்டும் நான் மெக்ஃப்ளூரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஃபர்தராக வந்து அங்கே வந்து நிறையா தான் ஃபெஸ்டிவல் டைம்னால நிறையா இந்த மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறையா இருந்தாங்க. அப்புறம் ஃபர்தராக சரி மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் போயிட்டு இருந்தேங்க. மால் அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் பயங்கர ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் அந்த டைமில் ஃபெஸ்டிவல் டைம்னால் உள்ளே போனால் எதுவுமே வாங்கவே முடியல. பில்லிங் போனோம் அப்படின்னா அந்தளவு கூட்டமாக இருக்குது. இது பாருங்கள் உள்ளே வந்து ஆக்சுவலாக நான் இங்கே கொச்சினில் பார்க்குறப்பையும் சரி நிறைய இடத்துல இங்கே ஒரு மால்குள்ளார தீம் பார்க்கே வச்சுருக்காங்க. அது எப்படி எதுக்கு அப்படின்னே தெரில. ஸோ அப்படியே ஃபர்தராக சரி ஓகே இங்கே பிவிஆர் தேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பிவிஆர் போய்ட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம், நியூ ரிலீசஸ் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். அதுவும் பிவிஆர் போகிறப்ப இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷனை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. பட் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம குழந்தைகளாக இருப்பாங்க. குழந்தைகளாக இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வச்சோங்களேன் நம்ம சொத்தையே எழுதி வச்சுட்டு வரணும். அந்தளவுக்கு எல்லாமே பயங்கர வந்து காஸ்ட்லியாக இருக்குது. குழந்தைங்களும் சமாளிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு 2000 வேணுங்க. ஒரு 2000 இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஓரளவுக்கு விளாண்டுட்டு அப்போயே குழந்தைங்க வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அடித்து இழுத்துட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஃபர்தராக நாங்கள் பிவிஆர் தேட்டருக்குள்ளார போனோம். பிவிஆர் தேட்டர் பயங்கரமாகவே நல்லாவே இருந்துச்சுங்க. நாங்கள் போன அன்றைக்கி பைசன் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சரி அதனால் பைசன் படத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக நாங்கள் கிளம்பி திரும்பவும் நாங்கள் நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே ஃபர்தராக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக பிவிஆர் போனால் நம்ம சும்மா இருப்போமா, கண்டிப்பாக நம்ம பாப்கார்ன் வாங்கியே ஆகணும். ஸோ இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க பாப்கார்னுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பாப்கார்ன் ஆஃபரை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அன்லிமிட்டட் பாப்கார்ன் ப்ளஸ் கோக்கும் வாங்கிட்டு பாப்கார்ன் இன்னுமே எடுத்து எப்படி பாப்கார்னில் மூட்டையில் கட்டிட்டு வந்து டாக்டர் படத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூட்டையில் கட்டிட்டு அப்படியே ஃபர்தராக நாங்கள் எங்கள் ட்ரெயினை நோக்கி போயிட்டு இருந்தோங்க.
நல்லாவே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்க்ரீன் இருக்குதுங்க. நல்ல ஒரு பெரிய பிவிஆர் ஸ்க்ரீன் தான் இங்கே. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு மால் அப்படின்னா இதை நம்ம பெங்களூரில் இந்த மாலை சொல்லலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் முண்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.